வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு இன்னும் என்ன ஒரு விஷயத்தை ஆட் பண்ணால் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட மைண்ட் அளவில் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்லீப், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஆழ்ந்த ஒரு உறக்கம். நெக்ஸ்ட், ஈஸி டைஜஸ்டபிளான ஃபுட்டு, சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இந்த டைமில். ஏன்னா இது உங்களுக்கு ஏதாச்சும் உடல்நல குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களோட மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த ஃபோர்த் ஒன், ரொம்ப ஸ்பைசியாக காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணுங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான எந்த விஷயங்களுக்குள்ளேயும் வந்து இந்த டைமில் நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க. ஃபைனல் ஒன், ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் அது வாக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நீங்கள் விளையாடக்கூடிய விஷயமா இருக்கலாம். அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும், உங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களோட எக்ஸாம் டைமில் அது உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எவ்ரிடே எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.